என் அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டீ கடை இனிப்பு போண்டா பண்ண போகிறோம். நார்மலாக டீ கடையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக்கிங் சோடா போடுவாங்க, மைதாவில் பண்ணுவாங்க, வெள்ளை சக்கரை போட்டு பண்ணுவாங்க. இந்த மூணுமே இல்லாமல் ஆனால் அதே சுவையோட சூப்பராக பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துக்கலாம். ஒரு டம்ளர் நாட்டு சர்க்கரையை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஐயோ கொட்டிடுச்சு, நோ ப்ராப்ளம். நான் இதை எடுத்து போட்டுட்டு ஒரு 6 ஏலக்காவை அதோடு நான் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம மிக்சியில் ஒரு நல்ல ஃபைனாக இதை அரைச்சிக்கலாம். ரெண்டு டம்ளர் கோதுமை மாவை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெண்டுத்தையும் நல்லா கலந்துட்டு இதில் நான் பிளெயின் சோடா, நல்ல சோடாவை இதில் ஊற்றி இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட பதம் பார்த்திங்கன்னா நம்ம வடை மாவு பார்த்திங்களா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம தேவைக்கேற்ப சோடா ஊற்றி இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன, அதை உடனே உருண்டையாக பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா ஒரு சூப்பரான போண்டா ரெடி. மிதமான சூட்டில் போட்டு எடுங்க. நம்ம இதில் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி உப்புசமாகவும் வந்திருக்கு, நல்ல கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. வாவ், சூப்பர். ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு இனிப்பு போண்டா ஃபேன்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு.